சின்ன வயசில் நம்ம கேட்ட ஒரு கதை தான். ஒரு தொப்பி விற்கிறவர், அதாவது குல்லா விற்கிறவர், ஒரு ஊரில் போய் குல்லா விற்றுக்கிட்டு இருக்கிறதுக்காக போயிருந்தார். கொஞ்சம் டயர்ட் ஆனோடனே ஒரு மரத்து கீழே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு உட்காந்துருந்தவர் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டார். திடீர்னு கண் விழித்து பார்க்கும் பொழுது குல்லாவை காணலை, இந்த தொப்பியை காணலை. எங்கடான்னு பார்த்தா அங்கே மரத்தில் ஏகப்பட்ட குரங்குகள் இருந்திருக்கு. அது ஆளுக்கு ஒன்று தலையில் போட்டு வந்தால் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு. இதற்கு என்னடா செய்கிறதுன்னு ஒன்றும் தோணலை. சரி அப்படியே யோசித்து கடைசியில் இவர்கிட்ட இருந்த ஒரு குல்லாவை, அதாவது ஒரு தொப்பியை தூக்கி அப்படி வீசினார். எதுக்காக வீசினார்னா, நாம் செய்கிறத குரங்கு அப்படியே செய்யும். அதனால தானே நம்ம குரங்குலேருந்து பிறந்தவங்க மனுஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். குரங்கு சேட்டை பண்ணுறது நம்ம அதனால தானே. ஸோ அந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு ஒரு குல்லாவை தூக்கி வீசினார். அந்த குரங்குகளும் கடன்னு அது கையில் இருந்த குல்லாவை பூரா வீசிச்சு தூக்கி போய் எடுத்துகிட்டு விற்பனைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இந்த கதையை கேட்டு நம்ம கிட்டத்தட்ட 40-50 வருஷம் ஆகுது. அப்போது அவருக்கு வயசாகி போச்சு. இப்போ ஒரு பையன்கிட்ட வியாபாரத்தை ஒப்படைக்கார். அவன் இந்த குல்லா வைக்கிறதுக்கு போகும்போது அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லி, அப்பா இப்படி தான் நான் போயிருந்தேன், இப்படி குரங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு குல்லாவை போட்டேன், அதுகளும் போட்டுன்னு சொன்னார். இவரும் அதே ஊருக்கு அதே இடத்துல அதே மரத்தடியில் கீழே அப்படியே உட்காந்துட்ருக்காரு, அசந்து தூங்கிட்டார். திடீர்னு பார்த்தா வழக்கம் போல் குல்லா ஒன்றையும் காலில் பார்த்தா மேலே குரங்கெல்லாம் ஆளுக்கு ஒன்று தலையில் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவர் இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அப்பா தான் ஒரு இது சொல்லியிருக்காரு ஐடியா, இந்த குழந்தை இந்த குல்லாவை தூக்கி வீசினா அதையெல்லாம் வீசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி இவர்கிட்ட இருந்த ஒரு குல்லாவை தலையில் வச்சுருந்து அப்படி கலட்டி வீசியிருக்காரு. வீசிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துருக்காரு, குரங்கு ஒன்றும் வீசலை, எல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு. என்னடா இது, அப்பா சொன்னார் இந்த குரங்குலெல்லாம் ஒன்றும் வீசலையே அப்படி ரொம்ப அதிர்ச்சியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு முன்னாடி வந்துச்சு. உனக்கு மட்டும்தான் அப்பா இருக்கான்னு நினச்சியோ,